மெக்கானிக்லாம் வந்து பார்க்க முடியா? மெக்கானிக்லாம் ஒரு அவங்களும் அப்படி பழகிறது. இதெல்லாம் விட்டா காசு அசால்ட்டாக கேட்கணும். நீயே பார்த்தீங்கன்னா அப்புறம் அவங்க என்ன பண்ணுறது? RC200க்கு ரிங் லைட் மாட்ட போகிறோம். இந்த ரிங் லைட் RC200க்கு மாட்ட போகிறோம். ஏடா எப்படி அதை கழட்டி போட்டியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை கைஸ். ஆக்சுவலாக ரேடியேட்டர் கார்டு மாட்டலாம் தான் பார்த்தேன். அந்த பிளாக் தான் இன்றைக்கி ஆக்சுவலாக அந்த ரேடியேட்டர் கார்டு வந்து மாட்ட முடியல. இது வந்து இடிக்குது. நான் அது உங்களுக்கு அடுத்த வாரத்தில் போடுறேன் அதனான்ட்டு. ஸோ அதனால் இப்போ நம்ம ரிங் லைட் மாட்ட போகிறோம். ஆக்சுவலாக ஒன் சைடு ஸ்பேரிங்லாம் கழட்டியாச்சு இது. பட் ஆனால் இந்த ரிங் லைட் கழட்டுறதுக்கு மட்டும் நம்ம ஃபுல்லாக இந்த டூம் ஃபுல்லாகவே நான் கழட்டணும் கைஸ். இது ஃபுல்லாக கழட்டணும், இது ஃபுல்லாக கழட்டணும், இது எல்லாமே கழட்டணும், எல்லாமே கழட்டணும். பட் என்ன ரிங் லைட்டுக்கு என்னென்ன வேணும்னா ரிங் லைட்டு நான் சிச்சு இதுக்கு தனியாக வச்சுக்கலான்னு முடிவு பண்ணுறேன் கைஸ். வேணால் ஆன் பண்ணிக்கலாம், வேணால் ஆஃப் பண்ணிக்கலாம். பட் இது வந்துட்டு ஒரு டைமிங் சிச்சு இதுன்ட்டு பிளிங்க் ஆகி நீங்கள் ரீல்ஸ்லாம் பார்த்துருக்கீங்க மோஸ்ட்லி. அந்த மாதிரி இது வந்து பிளிங்க் ஆகி இது 160 150 வந்துச்சு கைஸ். இது 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 அதுக்கப்புறம் ஆக்சுவலாக என்னோட நான் கேபிள் வாங்கலாம் தான் பார்த்தேன். நான் ரிங் லைட் வாங்க கடையில் கேபிள் கிடைக்கல எனக்கு. அதனால் நான் வந்துட்டு இது எம்ஐ சார்ஜர் கேபிள் வந்து நான் எடுத்துகிட்டேன். இது ஆக்சுவலாக நான் சும்மா தான் வேஸ்ட் ஆனது தான். ஆக்சுவலாக இது என்ன பார்த்துட்டு இருந்தேன்னா வச்சுக்கோ, இப்போ நம்ம இங்கேருந்து கழட்டி இப்படி கொண்டு போகிறப்போ நம்ம 4 ஒயர் 4 ஒயர் கொண்டு வரணும். ஏன்னா ஆக்சுவலாக என் பிளான் என்னன்னா சிச்சு அங்கே வச்சா லுக்கு கம்மியாக இருக்குன்ட்டு அவசரம் நான் இங்கே வைக்கலான்ட்டு இருக்கேன் சிச்சு. பட் நான் மோஸ்ட்லி யாருக்கும் தெரியாது, நம்ம மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி இங்கே சிச்சு வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. அப்படி அங்கேருந்து வரப்போ பார்க்குறப்போ நம்ம 4 கேபிள் கொண்டு வரோம். 4 கேபிள் கொண்டு வரப்போ ஒயரிங் நிறையா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இதை பிரித்து பார்க்குறப்ப ஆக்சுவலாக இது வேஸ்ட்டானது தான். டக்குனு 4 கேபிள் இருந்தால் கொஞ்சம் ஓகே இது ஈஸியாக இருக்குது நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துட்டேன் கைஸ். இது என் ஃப்ரெண்ட்ஸ் வந்தால் மேலே இருந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு அதான் நல்ல பையனாக இருக்கும். ஒரே கேபிள் முடிச்சு ஒரு கழட்ட முடியல. மாட்ட முடிஞ்சா திருப்பி கடைக்கு தான் கொண்டு போகணும் நினைக்கிறேன். பக்கத்தில் இந்த லாக் எடுக்கும் மேலே மட்டும் கொஞ்சம் பார்த்து உஷாராக இருக்கணும். உடஞ்சின்னா கிடைக்காது, ரொம்ப லாக் அழுத்தினீங்க அந்த மாதிரி ரிமூவ் ஆகி வந்துடும். இந்த லாக் எடுக்கிறப்ப மட்டும் ஐ திங்க் சார் 3 லாக் இருக்குன்னு நினைக்கிறேன். 1 2 3 லாக் இருக்குது. ஆக்சுவலாக என்னதோ ஒரு லாக் உடஞ்சிருச்சு ஓட்டு. ரொம்ப டைட்டாக இருக்குது. இப்போ நான் இது ஆக்சுவலாக இங்கேருந்து வேர்ல்டுலாம் கழட்டிட்டேன். நீங்கள் எதுவும் இது ரொம்ப ஈஸி தான். உங்களுக்கு ஸ்பேனர் அதிலே கொடுத்தா உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. எனக்கு அதிலே கொடுத்த ஸ்பேனர் தான் இது ஒரு போல்டு, இது இங்கே ஒன்று ஸ்க்ரூ. அதுக்கப்புறம் இது கழட்டிட்டு இந்த டூம் ஆக்சுவலாக ஓப்பன் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே லாக் இருக்கும் உங்களுக்கு, பட்டன் லாக் மாதிரி. பட்டன் இது மட்டும் நீங்கள் சேஃப்டியாக கழட்டிடுங்க. ஏன்னா இது ஆக்சுவலாக உடஞ்சிரும். கொஞ்சம் டக்குன்னு உடஞ்சுன்னு வச்சுக்க. ஆக்சுவலாக என்னது ஒன்று உடஞ்சிருச்சு, அது உடஞ்சா கிடைக்காது. நம்ம இந்த டூம் ஆக்சுவலாக கழட்டியாச்சு. சாரி, சைடு ஃப்ரேம் கொஞ்சம் கழட்டியாச்சு. நம்ம டூம் கழட்ட போகிறோம். இந்த டூம் மட்டும் கழட்டிச்சுன்னா ஓகே கைஸ், ஃபிட் பண்ணிடலாம். இதுக்குள்ளே இருக்க மொபைல் இது கைஸ் ஒன் சைடு சாரி கழட்டியாச்சு. கவர் எடுத்து போட்டு எடுத்துடணும், ஸ்க்ராட்ச் ஆகிடணும். ஒன் சைடு ஸ்டாரிங்லாம் கழட்டியாச்சு. வரைச்சி இப்போ நம்ம ஸ்கூலாக கழட்ட போகிறாங்க. நம்ம நீ ஒன்று இருக்கு பாரு. இல்லை அது இல்லை, லாக் ஆயிடுச்சு. இது ஃபுல்லாக கழட்ட முடியாது. ஏன் இதில் அங்கே கேபிள் இருக்கும், ஃபுல்லாக கழட்ட முடியாது. நம்ம இது கழட்டுறதுக்கோசரம் அதை கழட்டணும். வரவே மாட்டேன்னு இப்படிலாம்
ஒரு ஸ்க்ரூ கட்டுறதுக்கோசம் கைஸ் நம்ம இதை ஃபுல்லாக கழட்டிருக்கிறதா இருக்குது பார்த்தீங்களா. ஆக்சுவலாக நம்ம சைடு கழட்டி வச்சு நம்ம ஃபிட் பண்ணி வச்சுருக்கேன். வச்சு இப்போ இதுவும் தரலாம் டூம் இருக்கும். ஓகே ஓகே கைஸ், இப்போ நான் இந்த லாக் ஓப்பன் பண்ண பக்கத்தில் இந்த ஃபஸ்ட்டு காட்டின மாதிரி இதுலேயும் இந்த லாக் ஓப்பன் பண்ணி எடுத்தால் ரூம் வந்துடும். அடியில் ஒரு ஸ்க்ரூ இருக்கா ரைஸ் இது எடுக்காத எடுத்து உடஞ்சிரும். இங்கே அடியில் ஒரு ஸ்க்ரூ இருக்குது பார்த்துங்க. இது ரிமூவ் பண்ணி எடுத்தால் வந்துடும். இலை வந்துருக்கு வேப்பத்தலை. பேசி இப்போ நம்ம இந்த லைட் எடுக்க போகிறோம். இதில் தான் நம்ம கனெக்ஷன் கொடுக்க போகிறது. இதெல்லாம் தான் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம் இந்த ரிங் லைட்டுக்கு. ஃபஸ்ட்டு இதை கழட்டி நான் ஸ்க்ரூலாம் ஸ்க்ரூ இருக்கு போல. நம்ம நிறையா கழட்டுறோம், மறந்து போச்சுடும். வீடியோ இருக்குல்ல, இப்படி கழட்டணும் அதே மாதிரி போட்டு வச்சுருக்கா. ஓகே இதில் நிறைய குப்பை இருக்குறா. கைஸ் ஃபைனலாக கழட்டியாச்சு. நம்ம இதில் இப்போ கனெக்ஷன் கொடுக்க போகிறோம். கனெக்ட் பண்ண போகிறோம். ஓகே இதில் தான் கனெக்ட் பண்ண போகிறோம். இதுலேருந்து இப்போ நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். ஓகே நான் சொன்ன இந்த எம்ஐ வயரை நம்ம இப்போ இந்த கேப்பில் விட போகிறோம். நம்ம இந்த கேப்பில் விட்டு எடு. வரைக்கும் வரும். இது நம்ம வயரிங் விட்டு வெளியே தெரியாத கரெக்டாக இருக்கும்ல. பண்ணால் 8 மணி நேரம் கரெக்டாக இருக்குது. இப்படி தான் ஃபிட் பண்ண போகிறோம். ஓகே கைஸ், இப்போ நான் அதில் வந்துட்டு
இந்த ரெண்டு தான் கனெக்ஷன் பண்ண போகிறேன். பாதியாக எனக்கு தான் கால் வருஷம் இல்லை. என்னதுண்ணா புரியல. மெக்கானிக்லாம் ஒன்றும் பார்க்க மாட்டியா? மெக்கானிக்லாம் ஒரு பார்த்தா அப்புறம் அவங்களும் இப்படி பழகிறது. நீயே பார்த்தீங்கன்னா அவங்களும் இப்படி பழகிறது. இதெல்லாம் விட்டா காசு அசால்ட்டாக கேட்பேன். 2 லட்சம் பைக் செய்வான். நீயே பார்த்தீங்கன்னா அப்புறம் அவங்க தான் ஒன்று காய்ஸ். நான் ஃபிட் பண்ணிகிட்டு இருக்கப்போ அதுக்குள்ள அந்த வண்டி பார்க்கட்டாங்க மேல் வீட்டிலேருந்து. அதுக்கு நானும் போய் இந்த திருப்பி வாங்கிட்டு வந்துட்டேன் டெஸ்ட்ரு. ஆக்சுவலாக இது கைப்பிடி இல்லைனாங்க, நம்ம கைப்பிடி போட்டுக்க வேண்டியதான் காய்ஸ். இப்போ நம்ம இந்த 2 லைட் கனெக்ஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இதை எடுத்து நம்ம ஒட்ட போகிறோங்க. மோஸ்ட்லியாக 50 போட்டு தான் ஒட்டாங்க. 50 போட்டு ஒட்டாதீங்க. 50 பாண்ட் வாங்கிக்கோங்க. 50 வேணும்னா எப்போனா ரிமூவ் பண்ணிக்கலாம் மீன்ஸ் ரிமூவ் பண்ணிக்கலாம். அப்புறம் என்ன நம்ம ரிமூவ் பண்ணி ஈஸியாக இருக்கும். ஏன்னா இந்த ரிங் லைட் வச்சு உங்கள் லைஃப்லாம் கிடையாது, சொல்ல முடியாது. நீங்கள் எவ்வளோ காஸ்ட்லியாக ஆகணும்னாலும் லைஃப் கம்மியாக தான் வரும். அதனால் நம்ம வந்து 50 பாண்ட் போட்டு தான் ஒட்டணும். 50 பாண்டை போட்டு ஃபஸ்ட்டு ஒட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம கனெக்ஷன் கொடுத்துடலாம். ஓகே. இப்போ நம்ம இதில் வந்து 4 ஒயரில் நம்ம பிளாக் இந்த ஒயரும் இந்த ரெட் ஒயரும் நார்மலாக இதை கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இன்ஸ்டன்ட் டேப் வச்சு டேப் அடிச்சுட்டு நம்ம அடுத்து லைட் போட்டு பார்க்கலாம், கனெக்ஷன் பண்ணி பார்க்கலாம். ஓகே கைஸ். இப்போ இதில் 2 கனெக்ஷன் பண்ணியாச்சு. அடுத்து இது ரெண்டும் நம்ம அந்த லைட்டை வச்சு நம்ம இங்கே வச்சு இதில் ஃபிக்ஸ் பண்ணணும். இதில் கனெக்ஷன் கொடுக்கும் இந்த 2 ரிங் ரெண்டும் இதில் கொடுத்துட்டு நம்ம போட்டால் தெரியும் இது எரிங் கைஸ். அடுத்து நம்ம இதில் வந்துட்டு இதில் 50 பாண்ட் வச்சு இதில் அட்டாச் பண்ணுறத ஒட்டுறது தான் கைஸ். ஒட்டிட்டு அடுத்து அந்த கனெக்ஷன் கொடுத்துருப்பான். ஓகே. அடுத்து நான் அதை எடுத்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு இதே உங்களுக்கு இது எப்படி கனெக்ஷன் கொடுக்குன்னு காட்டுறேன் கைஸ். கைஸ் ஃபைனலாக நம்ம இந்த மாதிரி கனெக்ஷன் கொடுத்தாச்சு. பிளாக் அண்ட் ஒயிட். இந்த பிளாக் அண்ட் ஒயிட் 2 இதில் கொடுத்து நம்ம சிச்சு போயிட்டு வந்துச்சுன்னா ஓகே லைட் எரியும். அவ்வளோதான் கைஸ். நம்ம இதெல்லாம் ஃபிட் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கீ போட்டோமா இந்த ரிங் லைட் எரியும். ரிங் லைட் எரியும் கைஸ். ஸோ இதில் போயிட்டு இதில் வந்து ரிங் லைட் இதில் எரியுது. இப்போ நம்ம இதில் ஒட்டிடலாம். அதில் கம் போட்டு 50 பாண்ட் போட்டு ஒட்டிடலாம் கைஸ். இந்த 50 பாண்ட் வச்சு இப்போ கம் போட்டு இது ஒட்ட போகிறோம். ஆக்சுவலாக மொபைல் பிடிக்க ஆடலனால இது உங்களுக்கு காட்ட முடியுமான்னு தெரியல. பட் ஆனால் ஒட்டிட்டு கூட உங்களுக்கு காட்டுறேன். இந்த 50 பாண்ட் போட்டு இதில் அட்டாச் பண்ணி ஒட்டிடணும். அவ்வளோதான் கைஸ். இதில் ஒட்டிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஒரு 10 to 15 மினிட்ஸ் கழிச்சு தான் நம்ம திருப்பியும் இதுவும் அட்டாச் பண்ணோம். ஒன்றும் அட்டாச் பண்ணால் நல்லா பிடிக்காது. அதனால் ஒரு 10 to 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வண்டி ஓட்டினா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். சரி ஓகே கைஸ். அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியும். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நம்ம இங்கே ஃபுல்லாக ஒயர்ஸ்டான ஒயர்லாம் நல்லா வச்சு நம்ம டைட் வச்சு இதெல்லாம் இதுதான் கம் போட்டு ஒட்டி வச்சு நம்ம காயின் கைஸ். காய்ஞ்சதுக்கப்புறம் இங்கே சிச்சு நாங்கள் இங்கே வச்சுருக்கோம். ஆன் ஆஃப் சிச்சு நாங்கள் இங்கே ஃபிட் பண்ணியிருக்கோம். இந்த ஒயரு அந்த ஒயர் அங்கேருந்து அந்த ஒயரு அங்கேருந்து தெரியுதாங்க இங்கேருந்து இதில் கொண்டு வந்து இங்கேருந்து இப்படியே எடுத்துகிட்டு வந்து அப்படியே உள்ளே விட்டு எடுத்துருக்கோம். அடுத்து சிச்சு ஒயரு 2 கனெக்ஷன் கொடுத்துட்டு அடுத்து ஃபைனலாக உங்களுக்கு காட்டுறேன் கைஸ். ரிங் லைட் எப்படி ஃபிட் பண்ணி வச்சுக்கிட்டு ஓகே கைஸ். ஃபஸ்ட்டு இதெல்லாம் போட்டு அப்படியே ஃபஸ்ட்டு போயிலாம் போட்டுச்சு. ஆக்சுவலாக எப்படி காட்டணுமோ அதே மாதிரி டைட் வச்சுக்கலாம். ஆக்சுவலாக இது 3 போட்டு ஒரே மாதிரி போட்டதுக்கப்புறம் நீங்கள் டைட் வைங்க. ஒரு பக்கமாக வச்சுருவாங்க. ஏன்னா ஒன் சைடு ரொம்ப ப்ரெஷர் அதிகமாக வந்து பிரேக் ஆகணும். வளைஞ்சிடும் இல்லை பிரேக் ஆகிடும் கைஸ். எப்படி எல்லாம் கொடுத்தாச்சு. இதாங்க டைமிங் சிச் நம்ம கொடுத்தாச்சு. பார்க்கலாம் கீ போட்டால் பார்க்கலாம். ஓகே இப்போ தெரியாது கைஸ். இப்போ நம்ம சிச்சை போட்டால் எரியும். சிச்சை போட்டால் எரியும். இந்த டைமிங் சிச்சு ப்ரெஸ் பண்ணுமா பாருங்க டைம். கைஸ் நான் இது ஃபுல்லாக இதுதான் ஃபேரிங்காக க்ளோஸ் பண்ணிட்டு கனெக்ஷன் கொடுத்துட்டேன். நான் உங்களுக்கு தெரியும் இது ஃபுல்லாக கனெக்ஷன் பண்ணிட்டு நம்ம இதில் இங்கே ஃபிட் பண்ண போகிறோம். இப்படி இது வந்து உள்ளே வந்துட்டு இப்படி கீழே வர மாதிரி ஃபிட் பண்ண போகிறோம். இதில் வந்துட்டு ஹலோ கைஸ் ஃபைனலாக நம்ம ரிங் லைட் மாட்டியாச்சு. பாருங்க ரொம்ப லேட்டாச்சு கைஸ். பாருங்க இருட்டியாச்சு. சரி ஓகே இப்போ நான் போட்டு காமிக்கிறேன். ஆக்சுவலாக இதுவே எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 to 3 hours ஆகிடும். என்னடா போட்டி என்ன எரியல என்னாச்சு போச்சா அப்படின்னு பார்க்குறீங்களா?
இல்லை கைஸ் அப்படின்ட்டு பட்டன் வச்சு வச்சுருக்கோம்ல. இது வந்து பார்த்திங்கன்னா 3 பட்டன் இருக்கும். இது வந்துட்டு டைம். ஃபஸ்ட்டு வந்து இது நம்ம எந்த டைம் வேணுமோ அமைதி நம்ம இப்போ கிளிக் பண்ணியாச்சா, அது கிளிக் பண்ணியாச்சு டைமர் லைட்டாக அமைதி. அடுத்தது இது வந்துட்டு பிரைட்னஸ், நம்ம எவ்வளோ பிரைட்னஸ் வேணுமோ வச்சுக்கலாம். இது வந்துட்டு இது டைமிங் வச்சோடனே நார்மலான டைமிங்க்கு நார்மலாக எரிஞ்சிட்டே இருக்கணும்னா இது எடுத்துன்னு கைஸ் இதுனா ஓகே எரிஞ்சிட்டே இருக்கும். ரிங் லைட் போட்டாச்சு. ஓகே ஓகே பாருங்க கைஸ் ரிங் லைட். இப்படி கைஸ் செமையாக இருக்கா? இப்போ நாம் இந்த டைமிங் எடுத்தோம். பாருங்க அப்படி போட்டாச்சு. தான் டைமிங் இது. நம்ம ஆன் பண்ணி நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக ஃபைனலி நம்ம KTM ரிங் லைட் போட்டாச்சு கைஸ். எப்படின்னு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வியூஸ் போதான்னு தெரியல, போட்டிருக்கேன் பார்க்கலாம். இப்போ கைஸ் இது பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஏதோ வீடியோஸ் வேணுன்னா கேளுங்க, முடிஞ்சா போட ட்ரை பண்ணுறேன். கைஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்.